Okay, today I am going to cover the topics of antigens and immunogens, molecular basis of antibody diversity, and the synthesis of antibody and secretion. In the previous lecture, we have talked about antibody structure and function. Now let's discuss about antigens and immunogens. First, let's see the difference between immunogenicity and antigenicity. Immunogenicity, it is the ability to induce the humoral or cell-mediated immune response. We know that humoral is B cell mediated immunity and cell mediated is T cell mediated immunity. Immunogenicity is அது இந்த ரெண்டு இம்யூன் ரெஸ்பான்ஸையும் இன்டியூஸ் பண்ற வேலையை மட்டும் தான் பண்ணும் இம்யூனோஜெனிசிட்டி. ஆனால் ஆன்டிஜெனிசிட்டியில் இப்போ இதில் இம்யூனோஜெனிசிட்டி ஆகி ப்ரொடியூஸ் ஆகிற ப்ராடக்ட்ஸ் இருக்கும்ல, அந்த ப்ராடக்ட்ஸோட கம்பைன் ஆகுறது தான் ஆன்டிஜெனிசிட்டி. See, antigenicity is the ability to combine specifically with the final products of the above responses, such as antibodies and the cell surface receptors, which is the TCRs. But all immunogens can act as antigens, but all antigens, they are not immunogens. Example, haptens. They are antigenic, but they can't induce a specific immune response. Let's first discuss about the immunogenicity, then we will dive into antigenicity. ஃபேக்டர்ஸ் என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் இம்யூனோஜெனிசிட்டி அஃபெக்ட் பண்ணுதுன்னா, அந்த நேச்சர் ஆஃப் த இம்யூனோஜன், அதாவது அந்த இம்யூனோஜன் ஃபாரினாக இருக்குதா, அப்புறம் அதோட மாலிகுலர் சைஸ் பேஸ் பண்ணி, அண்ட் அந்த கெமிக்கல் காம்போசிஷன், அந்த ஆன்டிஜன் எப்படி என்ன மாதிரி காம்போசிஷனில் க்ரியேட் ஆகியிருக்கு, அப்புறம் லிப்பிட்ஸை வந்து கேரியர் கான்ஜுகேட்டோட அட்டாச் பண்ணி they can also be made as an antigen, and the susceptibility to antigen processing and presentation. அப்புறம் பயாலஜிக்கல் சிஸ்டம் வழியானா அந்த ஆன்டிஜனை ரிசீவ் பண்ணுற அந்த அனிமலோட ஜீனோடைப்பை பேஸ் பண்ணியும் இம்யூனோஜெனிசிட்டி ஜென்ரேட் ஆகும். அண்ட் இம்யூனோஜன் நம்ம கொடுக்குற டோசேஜ் பொறுத்து, ரூட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் பொறுத்து இம்யூனோஜன் டிஃபர் ஆகும். அண்ட் அட்ஜுவன்ஸ் they are provided to boost the immune response. Let's see one by one. First is the foreignness. ஒரு ஆன்டிஜன் நம்ம பாடியில் என்டர் ஆகுதுன்னா அந்த ஆன்டிஜன் வந்து எவ்வளோ ஃபாரினாக இருக்கோ அதை பொறுத்து தான் இம்யூனோஜெனிசிட்டி வந்து டிஃபர் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், bovine serum albumin, it is a protein that is immunogenic to cow, but it is on chicken it will be less immunogenic. ஏன்னா பொவைன்னா கோட், இப்போ கோட்டும் கவ்வும் கிட்டத்தட்ட ஒரே குரூப்புக்குள்ள தான் வரும். ஆனால் சிக்கன் இட் இஸ் டிஃப்ரெண்ட், அது பேர்ட்ஸ் கேட்டகரிக்குள்ள வரும். ஸோ இப்போ இதோட ப்ரோட்டீன் எடுத்து நான் வந்து கவுக்கு கொடுத்தேன் அப்படின்னா அதோட ஃபாரினஸ் வந்து அவ்வளோக்கா காட்டாது, லைட்டாக காட்டும். ஆனால் இப்போ நான் சிக்கனில் வந்து இந்த பிஎஸ்ஏ வந்து கொடுக்குறேன் அப்படின்னா அதோட ஃபாரினஸ் வந்து ரொம்ப காட்டும். ஸோ பேஸ்ட் ஆன் த ஃபாரினஸ் த இம்யூனோஜெனிசிட்டி இஸ் differed. In order to elicit an immune response, a molecule must be recognized as a non-self by the biological system. எதெல்லாம் செல்ஃப் ஆன்டிஜென்ஸாக இருக்கோ அது வந்து இம்யூனோஜெனிக் எஃபெக்ட் காட்டாது. ஃபாரின் இருக்கிறது தான் இம்யூனோஜெனிக் எஃபெக்ட் காட்டும். அதுலேயும் சில எக்ஸம்ஷன்ஸ் இருக்குது. கொலாஜன் ப்ரோட்டீன் அண்ட் சைட்டோக்ரோம் C protein, they will be present, they are conserved proteins present nearly in many species. அதனால இந்த கொலாஜன் ப்ரோட்டீனையும் சைட்டோக்ரோம் ப்ரோட்டீனையும் நான் இப்போ என்கிட்ட இருந்து எடுத்து வேற இப்போ சிக்கன் ஸ்பீசிஸ்க்கே கொடுக்குறேன் அப்படின்னா அது அவ்வளோக்கா ஃபாரினஸ் காட்டாது. ஏன்னா அதுலேயுமே கொலாஜன் ப்ரோட்டீன் சைட்டோக்ரோம் ப்ரோட்டீன்லாம் இருக்கு. தீஸ் ஆர் த எக்ஸெப்ஷன்ஸ். நெக்ஸ்ட் இஸ் த மாலிகுலர் சைஸ். ஒரு ஆன்டிஜன் இம்யூனோஜனா ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னா 100,000 டால்டன் மாலிகுலர் சைஸ்ல இருக்கணும். சப்போஸ் 5,000 to 10,000 டால்டன் மாலிகுலர் சைஸ்ல இருந்ததுன்னா அது அவ்வளோக்கா இம்யூனோஜெனிசிட்டி காட்டாது. சில எக்ஸம்ஷன்ஸும் இருக்குது. சில இதை வந்து டிடெக்ட் பண்ணியிருக்காங்க, 1000 டால்டன்ஸ் கீழே உள்ளது கூட இம்யூனோஜெனிசிட்டி வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஆனால் மோஸ்ட்லி என்னன்னா
நிறைய இம்யூனோஜென்ஸ் வந்து $100,000 தான் வந்து இம்யூனோஜெனிசிட்டி எஃபெக்ட் வந்து காட்டும். நெக்ஸ்ட் இஸ் த கெமிக்கல் காம்போசிஷன் அண்ட் ஹெட்ரோஜெனிசிட்டி. ஒரு மாலிகுல் வந்து இம்யூனோஜெனிசிட்டியை ரீச் பண்ணணும் அப்படின்னா அந்த மாலிகுல் வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸ்டாக இருக்கணும். இப்போ ஹோமோ பாலிமர்ஸ்னு எடுத்துக்கோங்களேன். இப்போ ஒரு ப்ரோட்டீன் சீக்வன்ஸ் எடுத்துக்கோங்க. எல்லாமே அலானைன் அமினோ ஆசிட்ஸாவே கிரியேட் ஆயிருந்ததுன்னா அதான் ஹோமோ பாலிமர்ஸ். அப்படி ஏதாவது மாலிகுல் இருந்தது அப்படின்னா அதுக்கு அகேன்ஸ்டா வந்து இம்யூனோஜெனிசிட்டி ரொம்ப லெஸ்ஸா இருக்கும். ஒரு ஒரு மாலிகுல் எவ்வளோக்கு எவ்வளோ காம்ப்ளெக்ஸா வந்து கிரியேட் ஆகுதோ அதை பொறுத்து தான் ஃபாரினர்ஸ் வந்து இம்யூனோஜெனிசிட்டி வந்து டெவலப் ஆகும். For example, copolymers, they will be composed of several amino acids in them, and that makes them complex, which makes them highly immunogenic. In this regard, proteins or primary structure, secondary structure, tertiary structure, coordinate structure இது எல்லாமே வந்து அந்த protein வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸ் ஆகும். That is the chemical composition and the heterogeneity that induces immunogenicity. Next, lipids. Lipids எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதையும் வந்து ஆன்டிஜனா வந்து ஆக்ட் பண்ண வைக்கலாம். எப்படின்னா அதை வந்து ஒரு கேரியர் ப்ரோட்டீனோட அட்டாச் பண்ணி கான்ஜுகேட்டாக கொடுத்தோம் அப்படின்னா, லிப்பிட் ப்ரோட்டீன் கான்ஜுகேட்ஸாக கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கு அகேன்ஸ்டாக ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் ஆகும். Appropriately presented lipoidal antigens can induce both B cell and T cell responses. Example, lipid protein conjugates. Lipids they are used as haptens. We know that haptens are incomplete antigens. அதாவது இப்போ ஹேப்டன் மட்டும் கொடுத்தேன், அது ஒரு மாலிகுல், அதை மட்டும் கொடுத்தேன் அப்படின்னா இம்யூனோஜெனிசிட்டி டெவலப் ஆகாது. ஆனால் நான் இப்போ வந்து ஒரு அந்த ஹேப்டனையே வந்து இன்னொரு ப்ரோட்டீன் கேரியரோட அட்டாச் பண்ணி கொடுத்தேன் அப்படின்னா அதுக்கு அகேன்ஸ்டாக இம்யூனோஜெனிசிட்டி டெவலப் ஆகும். Next, susceptibility to antigen processing and presentation. The development of both humoral and cell-mediated immune responses, அந்த ரெண்டு இம்யூன் ரெஸ்பான்ஸும் டெவலப் ஆகுறதுக்கு T செல்லோட அந்த ஆன்டிஜன் இன்ட்ராக்ட் பண்ணணும். அந்த இன்ட்ராக்ட் ஆகி எம்எஸ்சி மாலிகுல்ஸ் ப்ரெசென்ட் பண்ணணும். T செல் வந்து அதை பார்த்து B செல் சிக்னல் கொடுத்து ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் பண்ண வைக்கணும். அப்படி பண்ணாதான் அந்த ஆன்டிஜன் வந்து கடைசியாக வந்து இம்யூனோஜெனிக் எஃபெக்ட் வந்து அது டிஸ்ட்ராய் ஆகும். இப்போ large insoluble macromolecules, they are generally more immunogenic than small ones because large molecules they can be readily phagocytosed. Small molecules sometimes may escape this pathway. Degradative enzymes within antigen presenting cells. இப்போ ஒரு செல் ஒரு ஆன்டிஜன் வந்து பாகோசைட்டோஸ் ஆகி ஒரு ஆன்டிஜன் பிரசனிங் செல்லுக்குள்ள வந்து இருக்குதுன்னு ஒரு ஆன்டிஜன் பிரசனிங் செல்லுக்குள்ள ஆன்டிஜன் போகுது அப்படின்னா அங்கே பாகோசைட்டோஸ் ஆகும்போது அந்த லைட்டிக் என்சைம்ஸ் வந்து எல் அமினோ ஆசிட்ஸ்க்கு அகேன்ஸ்டாக மட்டும்தான் இருக்கும். சப்போஸ் அந்த அந்த ஆன்டிஜனுக்குரிய ஆன்டிஜன் வந்து டி அமினோ ஆசிடாக இருந்தது அப்படின்னா அதால் ப்ராசஸ் பண்ண முடியாது. ஏன்னா அந்த டிகிரேடேட்டிவ் என்சைம்ஸ் வந்து எல் அமினோ ஆசிட்ஸை மட்டும்தான் அட்டாக் பண்ணும், டி அமினோ ஆசிட்ஸை அட்டாக் பண்ணாது. அப்படி இருக்கிற இதில் ஆன்டிஜன் ப்ராசஸிங் அண்ட் ப்ரெசன்டேஷன் நடக்காது. ஸோ susceptibility to antigen processing and presentation depends on the size, the large insoluble macromolecules, and it should be degraded by a specific enzymes present inside the antigen presenting cells. Next, biological system la genotype base ஆகி immunogenicity develop ஆகும். The MHC gene products determines the degree to which an animal responds to an immunogen, and the response influenced by the genes that encodes the B cell and T cell receptors. The response influenced by genes that encode various proteins. இப்போ ஒவ்வொருத்தரோட பாடியும் ஒவ்வொரு ரெஸ்பான்ஸ் கொடுக்கும். இப்போ என்னோட எம்எஸ்சி ஜீன் ப்ராடக்ட் வந்து அந்த ஆன்டிஜன் அகேன்ஸ்டாக இருக்குது அப்படின்னா இன்னொரு பர்சனுக்கு போகும்போது அந்த ஆன்டிஜெனிக் எஃபெக்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் இம்யூனோஜெனிக் எஃபெக்ட். ஸோ அதை பேஸ் பண்ணியும் இம்யூனோஜெனிசிட்டி டிஃபர் ஆகும். And the immunogenic response by genes that encode B cell and T cell receptors. அதுக்கு அகேன்ஸ்டாக B cell T cell receptors ப்ரொடியூஸ் ஆகுறத பேஸ் பண்ணி இது இருக்கும். Thus, genetic variability affects the immunogenicity in different animals. Next is the immunogen dosage and the route of administration. Dosage. இப்போ ஒரு வேக்சினை எடுத்துக்கோங்களேன், அது கரெக்டான டோஸில் கொடுத்தோம் அப்படின்னா மட்டும்தான் வந்து
நமக்கு நம்ம பாடியில வந்து T செல் ரெஸ்பான்ஸோ B செல் ரெஸ்பான்ஸோ வந்து கிரியேட் ஆகும். இப்போ நான் இன்சஃபிஷியன்ட் டோஸ் குடுக்குறேன் அப்படின்னா, அது இம்யூன் ரெஸ்பான்ஸ் கிரியேட் ஆகாது. ஏன்னா, தேவையான அளவுக்கு லிம்போசைட்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆகாம இருந்திருக்கலாம். அப்புறம் நம்ம பாடி வந்து கொஞ்சமா டோஸ்ல வந்து இம்யூனாலஜிக் ரெஸ்பான்ஸ் குடுக்காம ரெஸ்பான்சிவ்னஸா இருந்திருக்கலாம். டாலரேட் ஆயிருக்கலாம். இன்சஃபிஷியன்ட் டோசேஜ் குடுக்கறதுனால இதெல்லாம் ஆகும். இப்போ ஹை டோஸ் குடுத்துட்டேன் அப்படின்னா, அதுக்குமே வந்து பாடி வந்து டாலரன்ஸ் ஆயிரும். அதாவது இம்யூனாலஜிக் அன்ரெஸ்பான்சிவ்னஸ் ஆயிரும். நம்ம பாடி வந்து ரெஸ்பான்ஸ் ஆகாது. ஸோ கரெக்டான டோஸ் வந்து குடுத்தா தான் அந்த பர்ட்டிகுலர் ஆன்டிஜன் வந்து இம்யூனோஜெனிக் எஃபெக்ட் குடுக்கும். ரிப்பீட்டட் அதனால தான் பூஸ்டர் டோஸ் குடுக்குறாங்க. பூஸ்டர் டோஸ் குடுத்துட்டோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் வந்து தேவையான அளவு லிம்போசிஸ் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இருக்கிற எல்லா ஆன்டிஜன்ஸும் அதுக்கு வந்து அகெயின்ஸ்டா ரெஸ்பான்ஸ் காட்டி டிஸ்ட்ராய் ஆகும். If a single dose will not induce a strong response, booster doses will be given. Based on the dosage, immunogenicity will be determined. Next is the route. Without directly இப்போ நம்ம டேப்லெட்ஸ் சாப்பிட்றோம்ல கேஸ்ட்ரோஇன்டெஸ்டைனல் ட்ராக்ட் மூலமா, அது வழியா கொடுக்காம இன்ட்ராவீனஸா கொடுக்கலாம், இன்ட்ராடெர்மலா கொடுக்கலாம், சப்க்யூட்டானியஸ், இன்ட்ராமஸ்குலர், இன்ட்ராபெர்டோனியல், இந்த மாதிரி வெயின்ஸ், ஸ்கின், மசில்ஸ், அப்புறம் பெர்டோனியல் கேவிட்டி, பெனித் தி ஸ்கின், அந்த மாதிரி கொடுக்குறப்போ டைரக்டா வந்து நம்ம செல்ஸோட ரியாக்ட் ஆகும். இப்போ பேரண்டலி நம்ம மவுத் வழியா இப்போ பேராசிட்டமால் எடுக்கிறோம் அப்படின்னா, அது வயிற்றுக்குள்ள போய் ரியாக்ட் ஆகி லிவர் மெட்டபாலைஸ் ஆகி அது போகிறதுக்கு லேட் ஆகாம இந்த மாதிரி ரூட்ஸ் வழியா கொடுத்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு குயிக்கா வந்து இம்யூனோஜெனிசிட்டி காட்டும். இங்க பாருங்க, இன்ட்ராவீனஸ் they are first carried to the spleen. பார்த்தோம்ல ஸ்ப்ளீன் அண்ட் லிம்ப் நோட்ஸ் வந்து செகண்டரி லிம்போய்ட் ஆர்கன்ஸ்ல வந்து கரெக்டா வந்து அந்த எக்ஸ்போஷர் ஆகும் இந்த இன்ட்ராவீனஸ் அண்ட் சப்க்யூட்டானியஸ். Next is the factors that influence the immunogenicity. Biological systemல என்னதுன்னா adjuvants வரும். Substances that when mixed with antigen can injected with it enhances the immunogenicity. Adjuvants வந்து immunogenicity வந்து என்ஹான்ஸ் பண்றதுக்காக கொடுப்பாங்க. இப்போ நான் கொடுக்குற ஆன்டிஜென் வந்து ரொம்ப லோ குவான்டிட்டியில இருக்குதோ இல்லாட்டி அது ரொம்ப கம்மியான இம்யூனோஜெனிசிட்டி வந்து காட்டுற திங்ஸ் வந்து காட்டுற மாலிகுல்ஸை வந்து நான் வந்து அட்ஜுவன்ஸோட சேர்த்து கொடுத்தேன் அப்படின்னா எஃபெக்ட் வந்து ஹையாக இருக்கும். The commonly used adjuvants are the French incomplete adjuvant, French complete adjuvant, aluminum potassium sulfate. The mode of action of adjuvant எப்படி இருக்கும்னா, it prolongs antigen persistence, enhances co-stimulatory signal and induces granular formation, stimulates lymphocytes non-specifically. இந்த ரெஸ்பான்ஸ்லாம் வந்து அட்ஜுவன்ஸ் வந்து கொடுக்கும் நம்ம இம்யூனிட்டியை வந்து பூஸ்ட் பண்றதுக்கு. Commonly used adjuvants are the alum, French incomplete adjuvant and French complete adjuvant. ஆலம் அந்த படிகாரக்கல்னு சொல்லுவாங்கல்ல, அதான் ஆலம். அந்த ஆலம் வந்து நான் வந்து இப்போ ஆன்டிஜனோட மிக்ஸ் பண்ணேன் அப்படின்னா அது அந்த ஆலம்ல உள்ள சால்ட் வந்து அந்த ஆன்டிஜனை பிரிசிபிடேட் பண்ணி வைக்கும். ஸோ அந்த ஆலம் ஆன்டிஜன் அந்த பிரிசிபிடேட் ஆன ஆலம் ஆன்டிஜனை வந்து நான் வந்து இப்போ இன்ஜெக்ட் பண்றேன் அப்படின்னா அந்த அந்த காம்ப்ளெக்ஸ்ல இருந்து மெதுவா தான் அந்த டோஸ் வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ என்ன ஆகும்னா அந்த எக்ஸ்போஷர் டைம் வந்து எஃபெக்டிவா இருக்கும். The alum precipitate also increases the size of the antigen. அந்த ஆன்டிஜனோட சைஸையும் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ which leads to which favors the likelihood of phagocytosis. Friends, incomplete adjuvant எடுத்தோம் அப்படின்னா it is an water and oil adjuvant. அதில் என்னெல்லாம் இருக்கும்னா aqueous solution இருக்கும், mineral oil, emulsifying agent such as manide monooleate. இந்த emulsifying agent என்ன பண்ணும்னா இங்கே உள்ள மினரல் ஆயில் இருக்குல்ல இதை வந்து ஸ்மால் ட்ராப் அந்த ஆன்டிஜனோட சேர்த்து ஸ்மால் ட்ராப்லெட்ஸாக வந்து சேர்ந்து இருக்கும். ஸோ நான் வந்து இதை இன்ஜெக்ட் பண்ணேன் அப்படின்னா அந்த ஆயில் ட்ராப்லெட்ஸ் வந்து ரொம்ப
ஸ்லோவாக தான் அந்த ஆன்டிஜன் ரிலீஸ் ஆகும். ஸோ அந்த எஃபெக்ட் வந்து இம்யூனோஜெனிக் எஃபெக்ட் வந்து அதிகமாகும். இந்த இன்கம்ப்ளீட் அச்சீவ்மெண்ட்டை ஃப்ரெண்ட்ஸ் கம்ப்ளீட் அச்சீவ்மெண்ட்டை பேஸ் பண்ணி தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணாங்க. இந்த ஃப்ரெண்ட்ஸ் கம்ப்ளீட் அச்சீவ்மெண்ட்டோட காம்போசிஷன் என்னன்னா, இதே காம்போசிஷன் தான் என்ன எக்ஸ்ட்ராவா ஹீட் கில்டு மைக்ரோபாக்டீரியாவை ஆட் பண்ணியிருப்பாங்க. இந்த மைக்ரோபாக்டீரியா ஹேஸ் அ முராமில் டைபெப்டைட் இன் இட். இந்த காம்போனன்ட் வந்து மேக்ரோபேஜஸை வந்து டக்குன்னு ஆக்டிவேட் பண்ணும். ஸோ இந்த கம்ப்ளீட் அச்சீவ்மெண்ட் வந்து ஃபார் மோர் பொட்டன்ட் தேன் த இன்கம்ப்ளீட் ஃபார்ம் பிகாஸ் இட் activates macrophages effectively. Next, let's study about the antigenicity. இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது immunogenicity பூஸ்ட் பண்ணுறது அஃபெக்ட் பண்ணுற ஃபேக்டர்ஸ் பார்த்தோம். இப்போ antigenicity, it is the haptens. All we know that if haptens are they are incomplete antigens because they won't play the role of antigenicity in them. இது low molecular weight moleculesன்றதுனால டக்குன்னு வந்து antigenic effect வந்து create ஆகாது. Small organic molecule, it is small organic molecule that are antigenic but are not immunogenic. இது வந்து அந்த பி ஆன்டிபாடியோடையும் அந்த பி செல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற ஆன்டிபாடியோடையும் டி செல்ஸோடையும் பைண்ட் ஆகும், ஆனால் எஃபெக்ட் காட்டாது. ஏதாவது ஒரு கேரியர் ப்ரோட்டீனோட அந்த ஹேப்பன்ஸ் அட்டாச் ஆனாலேயே அது எஃபெக்ட் காட்டாது. ஹென்ஸ் நோ ஆன்டிபாடிஸ் ஆர் ரைஸ் அகேன்ஸ்ட் தெம். ஒய் ஹேப்பன்ஸ் ஆர் நாட் இம்யூனோஜெனிக்? பிகாஸ் தே கேனாட் ஆக்டிவேட் டி செல்ஸ். டி செல்ஸ் ஆக்டிவேட் ஆகலைன்னா ஏபிசி செல்ஸில் உள்ள எம்எஸ்சி ப்ரோட்டீன்ஸ் அந்த கிளாஸ் 2 மாலிகூல்ஸ் ஆக்டிவேட் ஆகலைன்னா ஹெல்பர் செல்ஸ் ஆக்டிவேட் ஆகாது. ஸோ கடைசியாக பி செல்ஸ் வந்து ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் பண்ணாது. அண்ட் ஹென்ஸ் ஹேப்பன்ஸ் ஆர் நாட் இம்யூனோஜெனிக். ஹியர் இந்த ஹேப்பன் வந்து பி செல்லோட இன்ட்ராக்ட் ஆகுது, ஆனால் பி செல் ஸ்டிமுலேட் ஆகாது. ஏன்னா இந்த ஹேப்பன் வந்து லோ மாலிகுலர் வெயிட் லோ மாலிகுலர் சைஸில் இருக்குது. ஸோ இந்த ஹேப்பன் நான் இப்போ கேரியரோட அட்டாச் பண்ணிட்டேன் அப்படின்னா அது பி செல்லையும் ஸ்டிமுலேட் பண்ணும், டி செல்லையும் ஸ்டிமுலேட் பண்ணும். So unless otherwise the happen is attached with a carrier protein, it won't induce a immune response in our body. In this slide, if I give a happen to a rabbit, it doesn't produce antibody. இப்போ நான் கேரியர் ப்ரோட்டீனோட இந்த ஹேப்பன் அட்டாச் பண்ணி கொடுத்துட்டேன் அப்படின்னா வந்து இதுக்கு ஆன்டி ஹேப்பன் ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் ஆகிடும். ஒன்ஸ் இப்படி வந்து நான் கேரியர் ப்ரோட்டீனோட கொடுத்துட்டேன் அப்படின்னா இந்த ஆன்டி ஹேப்பன் ஆன்டிபாடி நம்ம பாடிக்குள்ளேயே இருக்கும். இப்போ இந்த ரேபிட் பாடிக்குள்ளேயே இருக்கும் ஆன்டி ஹேப்பன் ஆன்டிபாடி. நெக்ஸ்ட் டைம் இதே ஹேப்பன் வந்து கேரியர் ப்ரோட்டீன் இல்லாமல் கொடுத்தாலும் அதுக்கு அகேன்ஸ்டாக வந்து ஆன்டிபாடிஸ் வந்து ரைஸ் ஆகும். இந்த ரேபிட்ல வந்து கேரியர் ப்ரோட்டீன்ல வந்து எபிடோப் 1 இருக்குது, எபிடோப் 2 இருக்குது. இந்த ரேபிட்ல வந்து இந்த எபிடோப் 1க்கு அகேன்ஸ்டாகவும் ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் ஆகும், எபிடோப் 2க்கு அகேன்ஸ்டாகவும் ப்ரொடியூஸ் ஆகும். Haptens are used in pregnancy test. It is a general test, all we know. Pregnancy test பண்ணும்போது அந்த கிட்ல என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா ஹேப்பன் கேரியர் கான்ஜுகேட் இருக்கும், அப்புறம் ஆன்டி ஹெச்சிஜி ஆன்டிபாடி இருக்கும். அந்த டெஸ்ட் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா பேஷண்ட்டோட யூரின் சாம்பிள் எடுப்பாங்க. பிகாஸ் when a woman gets pregnant, human காரியோனிக் கொனடோட்ரோபின் ஹார்மோன் வந்து அவங்களோட உடம்புல வந்து நிறைய ப்ரொடியூஸ் ஆகும். அது ப்ரொடியூஸ் ஆகுறது அவங்களோட யூரின் வழியாக வெளியே வரும். ஸோ அதனால யூரின் சாம்பிள் எடுத்திருப்பாங்க. அதில் வந்து ஹெச்சிஜி கண்டென்ட் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்கன்னா ஹெச்சிஜி கண்டென்ட் வந்து யூரின் வழியாக வரும். ஸோ யூரின் ப்ளஸ் த ஆன்டி ஹெச்சிஜி இதை இன்க்யூபேட் பண்ணி கிளம்ப் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுவாங்க. ஸோ இஃப் த விமன் இஸ் நாட் ப்ரெக்னென்ட், தீஸ் டூ ஆர் த கிட் கண்டென்ட்ஸ், திஸ் ஆன்டிபாடி வில் பைண்ட் ஹியர். அந்த கிட் கண்டென்ட்ஸ்குள்ளேயே வந்து பைண்ட் ஆகி கிளம்ப் ஆகும். கிளம்பிங் இருந்துச்சு அப்படின்னா நாட் ப்ரெக்னென்ட். And if the woman carries HCG in her urine, it will bind with the antibodies. ஸோ இந்த ஆன்டிபாடிஸ்லாம் வந்து இதோட பைண்ட் ஆயிடுச்சுன்னா இந்த ஹேப்பன் கான்ஜுகேட்டோட பைண்ட் ஆகிறதுக்கு ஆன்டிபாடிஸ் இருக்காது. ஸோ விசிபிள் கிளம்பிங் இருக்காது. தென் the women will be considered as pregnant. Next, let's discuss about the blood groups present in each one of us. All know that if you have a blood group A, they will be having antigens A and H on their surface, and antibodies
antibodies present will be B. நம்ம சீரம்ல உள்ள ஆன்டிபாடிஸ் வந்து B இருக்கும், ஆன்டிஜென்ஸ் வந்து AH இருக்கும். அதே மாதிரி பி குரூப் எடுத்துட்டோம்னா அதோட சர்ஃபேஸ்ல வந்து BH இருக்கும், நம்ம சீரம்ல வந்து A ஆன்டிபாடி இருக்கும், ஏக்கு அகேன்ஸ்டா ஆன்டிபாடி இருக்கும். இப்போ ஏபி பிளட் குரூப் எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த அதோட சர்ஃபேஸ் அந்த ரெட் பிளட் செல்லோட சர்ஃபேஸ்ல வந்து ABH ஆன்டிஜென்ஸ் இருக்கும், ஆனா ஆன்டிபாடிஸ் எதுவும் இருக்காது. ஸோ இட் இஸ் த யூனிவர்சல் அக்செப்டர். ஏன்னா ஆன்டிபாடிஸ் எதுவுமே இல்லை அப்படின்னா வந்து இப்போ யார் பிளட் கொடுத்தாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்கும். ஆன்டிபாடிஸ் அகேன்ஸ்டா வந்து ஏன்னா அதுக்கு அகேன்ஸ்டா ஆன்டிபாடிஸ் இல்லை. ஓன்னு எடுத்துக்கிட்டா அதுக்கு வந்து ஹெச் ஆன்டிஜென் இருக்கும், ஆனா ஆன்டிபாடிஸ் அகேன்ஸ்ட் ஏக்கும் பிக்கும் அகேன்ஸ்டா இருக்கும். எல்லாத்துலயுமே ஹெச் ஆன்டிஜென் இருக்கிறதுனால ஓ வந்து யூனிவர்சல் டோனர், இது வந்து யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். நெக்ஸ்ட் இட் இஸ் த ரேட் பிளட் குரூப், த பாம்பே பிளட் குரூப். இதோட சர்ஃபேஸ்ல ஆன்டிஜென்ஸே இருக்காது, ஆனா எல்லாத்துக்கு அகேன்ஸ்டாவும் ஆன்டிபாடிஸ் வச்சிருக்கும். இந்த பிக்சர்ல பார்த்தா புரியும். இப்போ ஒருத்தருக்கு ஏ பிளட் குரூப் இருக்கு அப்படின்னா அந்த செல் ஸ்டார்ட் ஃப்ரம் ஓ பிளட் குரூப் செல், அப்பதான் உங்களுக்கு மற்றது புரியும். in a O blood group containing cell, it is the red blood cell. On its surface it has antigens. O has H antigen in it. ஆக்சுவலா இதுல ஆன்டிஜன் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல வந்து எல்லாருக்கும் காமனான ஆன்டிஜன் இதுல இருக்கிறதுனால அது வந்து யூனிவர்சல் டோனரா சொல்லுவாங்க. இதோட லிங்கேஜஸ் பார்த்தீங்க அப்படின்னா this brown color it denotes fucose sugar, and this biscuit color denotes the galactose sugar, and this denotes the N-acetyl glucosamine sugar. This is the common H antigen present in all. எல்லா blood groupsலயுமே இந்த நாலுமே இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனா அந்த பாம்பே பிளட் குரூப்ல மட்டும் இந்த ஹெச் ஆன்டிஜனுமே இருக்காது. இந்த ஒரு பார்ட் இருக்கு, இந்த ஹோலா ஹெச் ஆன்டிஜன் சொல்லுவாங்க, இந்த நாளையும் சேர்ந்து. இந்த பார்ட் வந்து இதுல இருக்காது. ஸோ பாம்பே பிளட் குரூப் வந்து பாம்பே பிளட் குரூப் உள்ளவங்க மட்டும்தான் வந்து பிளட் டொனேட் பண்ண முடியும். இதே ஹெச் ஆன்டிஜன்ல எக்ஸ்ட்ராவா அந்த என்எஸ்டில் கேலக்டோசமைன் இருந்தது அப்படின்னா அது ஏக்குரிய ஆன்டிஜன். இதுல வந்து கேலக்டோஸ் ஒன்று எக்ஸ்ட்ரா இருக்கும், ஸோ இது பிக்குரிய ஆன்டிஜன். நெக்ஸ்ட் இஸ் தி ஆர்ஹெச் ஆன்டிஜன்ஸ். ஆர்ஹெச் ஆன்டிஜன்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிறத வச்சு தான் ஒருத்தருக்கு வந்து பாசிட்டிவா நெகட்டிவா அப்படின்னு சொல்லுவாங்க. A1 பாசிட்டிவ், A பாசிட்டிவ், B பாசிட்டிவ் அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல அது. ஆக்சுவலி ஆர்ஹெச் ஆன்டிஜன்ஸ் ஆர் ஆஃப் 6 types: C, D, E, C, capital letters and small letters C, D, E. மோஸ்ட்லி இந்த ஆர்ஹெச் ஆன்டிஜன் ஆர்ஹெச் பாசிட்டிவ் ஆர்ஹெச் நெகட்டிவ்னு எதை வச்சு சொல்றாங்க அப்படின்னா இந்த டி ஆன்டிஜனை வச்சு தான் நமக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் சொல்லுவாங்க. மற்ற ஆன்டிஜன்ஸ் எல்லாமே எல்லாருக்குமே ப்ரெசென்ட் ஆயிருக்கும், அந்த டி ஆன்டிஜன்ஸ் வச்சு தான் பாசிட்டிவ் நெகட்டிவ்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த டிஆர்ஹெச் அதாவது ஆர்ஹெச்டி ஜீன் வந்து ஆர்ஹெச்டி ப்ராடக்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணல அப்படின்னா அதுல இந்த ஆர்பிசி செல்ல வந்து அந்த ஆர்ஹெச்டி இருக்காது. ஸோ தட் இஸ் ஆர்ஹெச் நெகட்டிவ். அப்படி அந்த ஆர்ஹெச்டி ஜீன் வந்து ஆர்ஹெச்டி ஆன்டிஜன் வந்து வச்சிருந்தது அப்படின்னா வந்து அது ஆர்ஹெச் பாசிட்டிவ் பிளட். ஸோ ஆர்ஹெச் நெகட்டிவ் பர்சன்ஸ்க்கு வந்து ஆர்ஹெச் பாசிட்டிவ் பர்சன்ஸ் வந்து பிளட் கொடுக்க முடியாது, அகேன்ஸ்டா வந்து ஆர்ஹெச் ஆன்டிபாடி டெவலப் ஆகிரும். This you could be familiar with the concept of erythroblastosis fetalis, which we'll see later. இதெல்லாம் எதுக்கு சொன்னேன் அப்படின்னா ஹாப்டன்ஸ்ல வந்து இந்த கான்செப்ட் அப்ளை ஆகும். கார்ல் லைன்ஸ்டைனர் who discovered the blood groups. In 1932 ஷிப் அண்ட் ஷகாக்கி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த ஏபிஹெச் ஆன்டிஜென்ஸ் போக நம்ம பாடி ஃப்ளூயிட்ஸ்ல செக்ரீட் ஆகிற மாலிகுல்ஸும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போ என்கிட்ட வந்து ஏ பிளட் குரூப், நான் ஏ பிளட் குரூப்னு வச்சுக்கிட்டிங்கன்னா என்னோட ஏ செல்லுக்கு மேலே உள்ள அந்த ஆன்டிஜென்ஸ் இருக்குல்ல அது வந்து ஏ பிளட்டோடைய அந்த செல்லோடய அட்டாச் ஆகாம செக்ரீட் ஆகிற ஃப்ளூயிட்ஸ்ல வந்து செக்ரீட் ஆகுறவங்களை வந்து செக்ரீட்டர்ஸ்னு சொல்லுவாங்க.
78% ஆஃப் த பாப்புலேஷன் வந்து அவங்களோட பிளட் குரூப் ஆன்டிஜென்ஸை வந்து செக்ரீட் பண்றவங்களா தான் இருப்பாங்க. மீதி 22% வந்து நான் செக்ரீட்டர்ஸா இருப்பாங்க. அதாவது அவங்களோட ஆன்டிஜென் வந்து செக்ரீட் ஆகாது ஃப்ளூயிட்ஸ்ல. ஸோ இப்போ நான் வந்து ஏ, உங்களில் யாராவது பின்னு வச்சுக்கோங்க. நானும் செக்ரீட்டர், நீங்களும் செக்ரீட்டர்னா, நான் இப்போ உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் அப்படின்னா என்னோட அந்த செக்ரீட்டட் ஆன்டிஜென்ஸ் வந்து உங்க பாடிக்குள்ள வந்து இன்சர்ட் ஆக சான்ஸ் இருக்கு. நீங்க பேசும்போது நீங்க செக்ரீட்டரா இருந்தீங்கன்னா உங்களோட பி செல்லுல மேல உள்ள ஆன்டிஜென்ஸ் வந்து என் உடம்புக்குள்ள வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. அண்ட் இதை பேஸ் பண்ணி ஆட்டோஇம்யூன் டிசீசஸ் கூட சொல்லுவாங்க. இதனால கூட ஆட்டோஇம்யூன் டிசீஸ் வந்து அக்கர் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ these are the types of haptens: A, B, H, LEA, LEB, I, and SD. 38% have haptens A in body fluids. 78% have haptens H, and 72 have haptens LEB, and 20% have haptens B. Other than ABH haptens, LEA and LEB, I, and SD haptens are also present in our system. It differs from individual to individual. இதான் நான் சொன்னது. இப்போ she is of O group. She has H antigens in them. ஸோ அவ வந்து அந்த பொண்ணு வந்து H குரூப் வந்து செக்ரேட் பண்ற பொண்ணு. இவங்க வந்து A blood group. She has both A and H antigens as secretors. Here also in B they have B and H antigens as secretors, and AB will be secretors. இவ செக்ரேட் பண்றது வந்து இவங்க 3 பேருக்குமே அக்செப்ட் ஆகும். ஏன்னா 3 பேர்ட்டையுமே ஹெச் இருக்கும். இவங்க செக்ரேட் பண்றது ஏ வேணா அக்செப்ட் பண்ணுமே தவிர ஆனா பியும் அக்செப்ட் பண்ணாது. அண்ட் பி செக்ரேட் பண்றது வந்து ஓக்கும் ஏக்கும் வந்து அக்செப்ட் ஆகாது, இவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அந்த மாதிரி இந்த மாதிரி ஹேப்பன்ஸ் வந்து செக்ரீட்டர்ஸ் இருந்து வெளியே வர்றதுனால தான் மோஸ்ட்லி ஆட்டோஇம்யூன் டிசீஸ் ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்ச் இஸ் அண்டர் ப்ராக்ரஸ். Okay, let's now discuss about the molecular basis of antibody diversity. All know antibody structure, right? It is a heavy chain, it is a light chain. இந்த heavy chainல வந்து இதோட கான்ஸ்டன்ட் ரீஜனை பேஸ் பண்ணி தான் இதோட சப்டைப்ஸ் வந்தது. மியூ, காமா, ஆல்பா, டெல்டா ஆர் எப்சிலான். இதுல ஏதாவது ஒரு இது வச்சுதான் வந்து இந்த ஹெவி செயின் வந்து ஃபார்ம் ஆகும், ரைட்? ஒன்று ஐஜிஏயா இருக்கும், இல்லாட்டி ஐஜிஇயா இருக்கும், அந்த மாதிரி ஒன்னொன்னா இருக்கும். அதே மாதிரி லைட் செயின்ல ஒன்று கப்பா செயினா இருக்கும், இல்லாட்டி லாம்டா செயினா இருக்கும். இந்த டைவர்சிட்டி எப்படி வருதுங்கிறத பார்ப்போம். மல்டிஜீன் ஆர்கனைசேஷன் ஆஃப் ஐஜி ஜீன்ஸ். இப்போ ஒரு ப்ரோட்டீன் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா ஒரு குரோமோசோம்ல இருந்து ஒரு ஜீன் எக்ஸ்பிரஸ் ஆகி ஒரு ப்ரோட்டீன் ப்ரொடியூஸ் ஆகும். ஆனா இந்த ஆன்டிபாடியும் ஒரு ப்ரோட்டீன் தானே. இந்த ப்ரோட்டீன் வந்து இப்போ கப்பா செயின் கப்பா லைட் செயின் வருது அப்படின்னா இது ஒரு குரோமோசோம்ல இருந்து வரும். இப்போ லாம்டா வருது அப்படின்னா இது ஒரு குரோமோசோம்ல இருந்து வரும். ஹெவி செயின் வருதுன்னா இது ஒரு குரோமோசோம்ல இருந்து வரும். ஒரே ஒரு குரோமோசோம்ல உள்ள ஜீன் ப்ராடக்ட்ஸா இல்லாம வேற வேற குரோமோசோம்ல இருந்து வந்து ஹெவி செயின் ஒரு குரோமோசோம்ல இருந்து வரும், அண்ட் லாம்டா செயின் ஒரு குரோமோசோம்ல இருந்து வந்து ரெண்டும் சேர்ந்து அசம்பிள் ஆகும். அதனாலதான் இதுல மல்டிஜீன் ஆர்கனைசேஷன் ஆஃப் இம்யூனோகுளோபுலின் ஜீன்ஸ் சொல்றாங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா ஹியூமன்ல உள்ள 22nd குரோமோசோம் வந்து லாம்டா லைட் செயின் ப்ரொடியூஸ் பண்ணும். செகண்ட் குரோமோசோம் வந்து கப்பா லைட் செயின் ப்ரொடியூஸ் பண்ணும். குரோமோசோம் 14 வந்து ஹெவி செயின் ப்ரொடியூஸ் பண்ணும். இது மற்ற ஸ்பீஷிஸ்ல எடுத்துக்கிட்டா அதுலயும் டிஃபர் ஆகும். மவுஸ்ல வந்து ஒவ்வொரு குரோமோசோமும் ஒரு செயினை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். And each multigene family has distinct features in them. Let me first explain it with a diagram. இப்போ லாம்டா செயின் எடுத்துக்கோங்களேன். இதுல வந்து லாம்டா செயின்லயும் கப்பா செயின்லயும் பிஜேசி ரீஜியன்ஸ் தான் வந்து அசம்பிள் ஆகும். ஹெவி செயின்ல பிடி, இந்த டிங்கிறது எக்ஸ்ட்ராவா வரும், டிஜேசி. Variability, diversity, and J is joining and C is constant region. Here in lambda and kappa and the D வராது, V, J, C அதான் வரும்.
The kappa and lambda light chain families contains V, J and C gene segments. VJ ஒரு குரோமோசோம்ல இருந்து வந்திருக்கும், C வந்து வேற குரோமோசோம்ல இருந்து வந்திருக்கும். இல்ல VJC எல்லாமே ஒரே குரோமோசோம்ல இருந்து தான் வந்திருக்கும். ஆனா வந்து லாம்டா தனியா வந்திருக்கும், கப்பா தனியா வந்திருக்கும். ஹெவி செயின்ல வந்து VDJC இந்த 3 செக்மெண்ட்ஸும் ஒரு குரோமோசோம்ல இருந்து வந்திருக்கும். எல்லா ஜீன்லயுமே ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு லீடர் பெப்டைடோட தான் ஸ்டார்ட் ஆகும். இங்க பார்த்தா தெரியும், அந்த எல்னு போட்டிருக்குல்ல, இது லீடர் சீக்வன்ஸ். இந்த லீடர் சீக்வன்ஸ் வந்து இப்போ இது வந்து ஜீன் தான். இது எம்ஆர்என்ஏ கன்வெர்ட் ஆகி புரோட்டீனா கன்வெர்ட் ஆகும்போது இந்த லீடர் சீக்வன்ஸ் வந்து ரிமூவ் ஆகும். இந்த லீடர் சீக்வன்ஸோட ஒர்க் என்னன்னா, இது ப்ராப்பரா வந்து ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்துக்குள்ள வந்து கொண்டு போறதுக்காக இந்த லீடர் சீக்வன்ஸ். அப்படி கொண்டு போனதுக்கு அப்புறம் இந்த லீடர் சீக்வன்ஸ் லீவ் ஆயிரும். இதை பத்தி நாம அப்புறம் அடுத்த ஸ்லைட்ல பார்ப்போம். நெக்ஸ்ட் இதுல வந்து கப்பா லைட் செயின் வந்து எப்படி ரீஅரேஞ்ச் ஆகுதுங்கிறத பார்ப்போம். இது ஜெர்ம்லைன் கப்பா செயின் டிஎன்ஏ. இது அரேஞ்ச் ஆகும். இது வந்து லைட் செயினோட ஜீன் அரேஞ்ச்மெண்ட், இது ஹெவி செயினோட ஜீன் அரேஞ்ச்மெண்ட். இப்போ போன் மேரோல வந்து நம்ம ஒரு ஆர்டர்ல தான் வந்து அந்த வேரியபிள் ஜீன் அரேஞ்ச்மெண்ட்ஸ் நடக்கும். ஃபர்ஸ்ட் ஹெவி செயின் அரேஞ்ச் ஆகும், அப்புறம் தான் லைட் செயின் அரேஞ்ச் ஆகும். அதுக்கப்புறம் லைட் செயின் ஹெவி செயின் சேர்ந்து நமக்கு வந்து ஹோல் ஆன்டிபாடியா ப்ரொடியூஸ் ஆகும். கப்பா லாம்டா ஜீன்ஸ்ல வந்து எப்படி ஆர்டர் இருக்கும்னா, ஒரு லீடர் எக்ஸான் இருக்கும், அப்புறம் விஜே ஜீன் இருக்கும், அப்புறம் ஒரு இன்ட்ரான் இருக்கும், நடுவில் இன்ட்ரான் இருக்கும். லீடர் எக்ஸான் இருக்கும், நடுவில் இன்ட்ரான் இருக்கும், பிஜே செக்மெண்ட் இருக்கும், அடுத்து ஒரு இன்ட்ரான் இருக்கும், அதுக்கப்புறம் கான்ஸ்டன்ட் ரீஜன். இதுதான் அந்த ஆர்டர். இப்போ ஹெவி செயின் எடுத்துக்கிட்டோம்னா இதுக்கு விடிஜேயா இருக்கும். இதுல டி செக்மெண்ட் வராது, லைட் செயின்ல டி செக்மெண்ட் வராது. அந்த ரீஅரேஞ்ச்டு ஜீன் இப்போ பிஜே வந்து ஜாயின் ஆகும். இதுல வின்னு காட்டிக்க எல்லாமே ஒரே இதுக்குள்ள வராது. இந்த இப்போ இதுல 3 வி காட்டியிருக்கா, அதுல இருந்து ஏதாவது ஒரு வி தான் கடைசியில வந்து வரும். இதை பேஸ் பண்ணி தான் டைவர்சிட்டி கிரியேட் ஆகும் ஆன்டிபாடியில. இப்போ இந்த 5 ஜே இருக்கு அப்படின்னா இதுல ஏதாவது ஒரு ஜே தான் வந்து ஃபைனல் ஆன்டிபாடியில வரும். அதே மாதிரி கான்ஸ்டன்ட் ரீஜனும் அப்படிதான். இங்க வந்து கான்ஸ்டன்ட் ரீஜன் ஒன்னே ஒண்ணுதான். ஏன்னா மைஸ்ல வந்து ஒரே ஒரு கப்பா லைட் செயின்ல வந்து ஒரே ஒரு கான்ஸ்டன்ட் ரீஜன் தான் இருக்கும். ஸோ இதுல என்ன ஆகுதுன்னா, விஜே ஃபர்ஸ்ட் ஜாயின் ஆகும், தென் இந்த ரீஅரேஞ்ச்டு டிஎன்ஏ வந்து டிரான்ஸ்கிரிப்ட் ஆகி எம்ஆர்என்ஏ ப்ரொடியூஸ் ஆகி கடைசியா வந்து அதுல பாலி அடிஷன் இருக்கும், இங்க லீடர் சீக்வன்ஸ் இருக்கு, தென் டிரான்ஸ்லேஷன், அதாவது அந்த எம்ஆர்என்ஏ வந்து புரோட்டீனா வந்து கன்வெர்ட் ஆகி ஃபைனலா வந்து கப்பா செயின் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அதே சேம் ப்ராசஸ் தான் ஹெவி செயின்லயும். இங்க என்னன்னா ஃபர்ஸ்ட் டிஜே செக்மெண்ட்ஸ் ஜாயின் ஆயிரும். அங்க விஜே ஜாயின் ஆச்சா, ஃபர்ஸ்ட் இதுல வந்து டிஜே ஜாயின் ஆயிட்டு அதுக்கப்புறம் இந்த டிஜே ஜாயின் ஆனதுக்கு அப்புறம் தான் வி கூட ஜாயின் ஆகி விடிஜே ஆகும். அப்புறம் இந்த விடிஜேயும் கான்ஸ்டன்ட் ரீஜன்ஸும் ஜாயின் ஆகி உங்களுக்கு வந்து ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் ஆகும். இதுல என்ன கான்செப்ட் வரும் அப்படின்னா, இங்க அரேஞ்ச் ஆயிக்கல கான்ஸ்டன்ட் ரீஜன்ஸ். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கான்ஸ்டன்ட் ரீஜன் ஆஃப் மியூ இது எம் ஐஜிஎம் ப்ரொடியூஸ் ஆகும் இந்த கான்ஸ்டன்ட் ரீஜன் அட்டாச் ஆச்சுன்னா. இந்த கான்ஸ்டன்ட் ரீஜன் அட்டாச் ஆச்சுன்னா டெல்டா, அதாவது ஐஜிடி ப்ரொடியூஸ் ஆகும். லைக்வைஸ் இந்த ஒவ்வொரு இதுலயும் வந்து காமா ஐஜிஜி ப்ரொடியூஸ் ஆகும், ஐஜிஇ ப்ரொடியூஸ் ஆகும், ஐஜிஏ. இதுல என்ன கான்ஸ்டன்ட் சூஸ் ஆகி வருதோ அதை பொறுத்து தான் வந்து ஐஜி ப்ரொடியூஸ் ஆகும். இங்க என்னன்னா எம்ஆர்என்ஏ ப்ரொடியூஸ் பண்ணி புரோட்டீன் ஆகும்போது எல்லா பி-செல் ரிசெப்டார்ஸ்லயுமே மியூ ஹெவி செயினும் டெல்டா ஹெவி செயினும் தான் ப்ரொடியூஸ் ஆகும். ஒன்ஸ் ஆன்டிஜன் வந்து ஆன்டிஜெனிக் சேலஞ்ச் விட்டு அந்த மியூ ஆன்டிபாடியோடையும் டெல்டா ஆன்டிபாடியோடையும் தான் ஃபர்ஸ்ட் வந்து இன்ட்ராக்ட் ஆகும். அதுக்கப்புறம் ப்ரொடியூஸ் ஆகிற பிளாஸ்மா செல்ஸ் தான் மீதி உள்ளதை வந்து கிளாஸ் ஸ்விட்சிங் பண்ணும். நான் உங்களுக்கு கிளாஸ் ஸ்விட்சிங் நடத்தும் போது உங்களுக்கு புரியும். ஓகேவா? இப்போ நேவ் பி செல் எடுத்துக்கிறேன், அதுல வந்து எப்பயுமே ஐஜிஎம்மும் ஐஜிடி ஆன்டிபாடி மட்டும்தான் இருக்கும். ஸோ இப்போ ஒரு ஆன்டிஜன் வந்து இந்த நேவ் பி செல் கிட்ட வருது அப்படின்னா இது வந்து எம்எக்சி மாலிகுல் ப்ரொடியூஸ் பண்ணி டி செல் ரெக்ரூட் பண்ணும்.
இந்த T செல் சர்டைன் சைட்டோகைன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். என்ன டைப் ஆஃப் சைட்டோகைன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுதோ அதை பொறுத்து தான் வந்து அதுலேருந்து டெவலப் ஆகிற பிளாஸ்மா செல்ஸ் தான் மீதி உள்ள ஆன்டிபாடிஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த எக்ஸாம்பிளில் ஐஜிஜி ப்ரொடியூஸ் ஆயிருக்கு. இது இந்த T செல் ப்ரொடியூஸ் ஆகிற சைட்டோகைனை பேஸ் பண்ணி தான் என்ன இது ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வரும். Let's see the mechanism of class switching. Here I have taken chromosome 14. Chromosome 14 வந்து all we know that in human chromosome 14 produces the heavy chain. இது அந்த heavy chain DNA ஓட sequence. VDJ இருக்கா D and these are the constant regions that இதை பேஸ் பண்ணி தான் இதுல இருந்து என்ன ரீஜன் வருதோ அதை பேஸ் பண்ணி தான் அந்த ஸ்விட்சிங் நடக்கும். கிளாஸ் ஸ்விட்சிங் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ஐசோடைப் ஸ்விட்சிங். ஏன்னா இதெல்லாம் ஐசோடைப்ஸ். ஒவ்வொரு இது பக்கத்துலையும் ஸ்விட்ச் ரீஜியன்ஸ்னு ஒன்று இருக்கும். இந்த ஸ்விட்ச் ரீஜியன்ஸ்ல வந்து இந்த எய்ட் அப்படிங்கிற ஒரு என்சைம் வந்து கிளீவ் பண்ணும் அந்த இடத்த. ஆக்டிவிட்டி இன்டியூஸ்ட் டிஎம்னேஸ் என்சைம் எய்ட், ஷார்ட்டா எய்டுன்னு சொல்லுவாங்க. கிளீவ் பண்ணிடுச்சு அப்படின்னா இப்போ இந்த இடத்துல இந்த ரெண்டு இடத்துலையும் கிளீவ் பண்ணியிருக்கு, இந்த இடத்துலையும் கிளீவ் பண்ணியிருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து ப்ரொடியூஸ் ஆகிற ஆன்டிபாடி வந்து கான்ஸ்டன்ட் ரீஜன் ஏ ஆல்ஃபா வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு இதுல இருந்து உங்களுக்கு ஐஜிஏ ப்ரொடியூஸ் ஆகும். இப்போ வேற இடத்துல கிளீவ் பண்ணிடுச்சு அப்படின்னா மேபி காமா ப்ரொடியூஸ் ஆகலாம், டெல்டா ப்ரொடியூஸ் ஆகலாம், நியூ ப்ரொடியூஸ் ஆகலாம். ஸோ இதுதான் கிளாஸ் ஸ்விட்சிங். ப்ரொடியூஸ் ஆகிற எல்லா பி செல்ஸுமே ஃபர்ஸ்ட் வந்து ஐஜிஎம்மும் ஐஜிடியும் மட்டும்தான் வச்சிருக்கோம். ஆன்டிஜெனிக் சேலஞ்ச் வந்ததுக்கு அப்புறம் தான் ஐஜிடி ஜியாவோ எக்ஸ்லானாவோ ஏ ஆல்ஃபாவாவோ அது வந்து கிளாஸ் ஸ்விட்ச் ஆகும். இந்த சைட்டோகைன்ஸ் நான் சொன்னேன், டி செல் வந்து என்ன கைண்ட் ஆஃப் சைட்டோகைன் ப்ரொடியூஸ் ஆகுதோ அதை பொறுத்து தான் இந்த பி செல் ப்ரொடியூஸ் ஆகிற பிளாஸ்மா செல்ஸ் மூலமா உங்களுக்கு வந்து என்ன டைப் ஆஃப் ஆன்டிபாடி வெளியே வரப்போகுதுங்கிறது டிட்டர்மைன் ஆகும். இப்போ ஐஎல் இன்டர்லூக்கின் 4 வந்து சைட்டோகைனா வந்து டி செல் கொடுக்குது அப்படின்னா that B cell will produce IgG or IgE. இப்போ TGF பீட்டா கொடுக்குது அப்படின்னா இந்த ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் ஆகும். லைக்வைஸ் இன்டர்லூக்கின் 5 and interferon gamma will produce respective antibodies. இப்போ வேரியபிள் ரீஜன் டிஎன்ஏ ரீஅரேஞ்ச்மெண்ட்ஸோட மெக்கானிசம் பார்ப்போம். It requires recombination signal sequences that directs the recombination. இங்க வயலட் கலராகவும் ரெட் கலராகவும் கொடுத்துருக்கலாம். இதான் அந்த ஆர்எஸ்எஸ், அதாவது ரீகாம்பினேஷன் சிக்னல் சீக்வன்சஸ். ஒவ்வொரு செயின்லையும் ஒவ்வொரு மாதிரி அது அரேஞ்ச் ஆயிருக்கும். இப்போ லாம்டா செயின் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா வீக்கு 3' அட்டாச் ஆயிருக்கும். ஆனா கப்பா செயின் எடுத்துக்கிட்டா 1 turn ஆர்எஸ்எஸ் வந்து அட்டாச் ஆயிருக்கும். இது வந்து 2 turn ஆர்எஸ்எஸ். ஆர்எஸ்எஸ்னா தே ஆர் சீக்வன்சஸ் இந்த டிஎன்ஏ, சரியா? அது அந்த சீக்வன்ஸ் எப்படி இருக்கும்னா ஃபர்ஸ்ட் ஹெப்டாமர் இருக்கும், நடுவில் வந்து 23 பேஸ் பேர் கேப்போ இல்லாட்டி 12 பேஸ் பேர் கேப்போ இருக்கும், அதுக்கடுத்து நோனாமர் இருக்கும். இப்போ 23 பேஸ் பேர்னா டிஎன்ஏ டபுள் டைம் அந்த இடத்துல ட்விஸ்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம். அதனால தான் அதுக்கு பேரு 1 turn 2 turn சொல்லுவாங்க. இப்போ இந்த இடத்துல 2 turns இந்த டிஎன்ஏ டேர்ன் ஆயிருக்கிறதுனால இது 2 turn ஆர்எஸ்எஸ்னு பேரு. இந்த இடத்துல 12 பேஸ் பேர் தான் இருக்கும். ஒன்லி 1 turn will be twisted by the DNA, so it is called as 1 turn RSS. So here in the lambda chain 3' வீக்கு 3' தான் இது அட்டாச் ஆயிருக்கும். ஜேக்கு 5' இருக்கும். டில வந்து போத் சைட்ஸும் அட்டாச் ஆயிருக்கும். And in kappa chain VK has 1 turn spacer and JK has 2 turn spacer. lambda chain எடுத்துக்கிட்டா V lambdaல வந்து 2 turn spacer அட்டாச் ஆயிருக்கும், J lambdaல வந்து 1 turn spacer அட்டாச் ஆயிருக்கும். அதே மாதிரி இதுல 2 turn 1 turn எப்படி அட்டாச் ஆகும்னா 1 turn வந்து 2 turn ஓட தான் அட்டாச் ஆகும், 2 turn வந்து 1 turn ஓட தான் அட்டாச் ஆகும். ஸோ இங்க வந்து டிஹெச்ல வந்து 2 1 turn அட்டாச் ஆயிருக்கா, இது ரெண்டுமே 2 turns ஜேலையும் விலையும். ஸோ இந்த 1 turn 2 turn அட்டாச் ஆகும், இந்த 2 turn 1 turn அட்டாச் ஆகும். இந்த மாதிரி தான் இந்த ரீகாம்பினேஷன் சிக்னல் சீக்வன்சஸோட ரோலே தான். அந்த ஜீன் அரேஞ்ச்மெண்ட் எப்படி நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஜீன் அரேஞ்ச்மெண்ட் ஆர் ஜாயின் பை ரீகாம்பினேசஸ்.
VDJ recombination which takes place at the junctions between the RSSs, அதான் அந்த சிக்னல்ஸ் recombination signal sequences இந்த ரீஜனை கோடிங் சீக்வன்சஸ்னு சொல்றாங்க, இதை வந்து சிக்னல் சீக்வன்சஸ்னு சொல்றாங்க. என்ன என்சைம்ஸ்லாம் இன்வால்வ் ஆகுது அப்படின்னா RAG1 RAG2 ப்ரோட்டீன்ஸ் இன்வால்வ் ஆகும். TDT டெர்மினல் டிஆக்சி நியூக்ளியோடைல் டிரான்ஸ்பரேஸ், இந்த என்சைம்ஸ் எல்லாம் கலெக்டிவா சேர்த்து தான் VDJ recombinase அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ஸ்டெப்ஸ் நாம் பார்ப்போம். இப்போ இந்த இதை எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இதுல ஒரு கோடிங் சீக்வன்ஸ் இருக்குது, 2 டர்ன் ஸ்பேசர் இருக்கு, இங்கேயும் கோடிங் சீக்வன்ஸ் இருக்குது, இங்க 1 டர்ன் ஸ்பேசர் இருக்கு. இந்த இடத்த இந்த ஆர்எஸ்எஸ்ல ஃபர்ஸ்ட் ரீகாம்பினேஷன் என்சைம்ஸ் வந்து ரெகக்னைஸ் பண்ணும், இப்படி ஒன்று இருக்குது. ஸோ வந்து போய் அதை அட்டாச் பண்ணி ஆன்டிபாடி கடைசியாக ப்ரொடியூஸ் பண்றதுக்கு. ஸோ அந்த ஆர்எஸ்எஸ் will be recognized by RAG1 RAG2 protein which causes the synapses. இங்க பிரேக் ஆகும். சினாப்சிஸ்னா அது ரெண்டுத்தையும் கிட்ட கொண்டு வந்து அந்த RAG1 and RAG2 protein வந்து ஒரே ஒரு ஸ்ட்ராண்ட்ல வந்து இந்த DNA டபுள் ஸ்ட்ராண்ட் தானே இது, அதுல வந்து ஒரே ஒரு ஸ்ட்ராண்ட்ல வந்து இந்த RAG1 RAG2 protein வந்து பிரேக் பண்ணி வைக்கும். அதாவது சிங்கிள் ஸ்ட்ராண்ட் பிரேக்ஸ் காஸ் பண்றதா அந்த RAG1 RAG2 ஓட வேலை. இப்போ சிங்கிள் ஸ்ட்ராண்ட் பிரேக்ஸ் காஸ் பண்ண உடனே இதுல ஒரு 3' கிரியேட் ஆயிருக்கும் அந்த பிரேக் கிரியேட் ஆகும்போது. இது வந்து அந்த இன்னொரு ஸ்ட்ராண்ட்ல உள்ள பாஸ்போடைஸ்டர் பாண்டை போய் அட்டாக் பண்ணி இப்படி ஒரு ஹேர்பின் லூப் ஃபார்ம் ஆகும். ரெண்டுதுலையுமே ஹேர்பின் லூப் ஃபார்ம் ஆன உடனே இந்த ஹேர்பின் லூப்பை வந்து இந்த எண்டோநியூக்ளியஸ்னு ஒரு என்சைம் வந்து இந்த இடத்த கிளீவ் பண்ணி விட்டுரும். ஸோ இப்படி ஒரு சீக்வன்ஸ் கிடைக்குமா? இந்த இடத்துல P நியூக்ளியோடைட் அடிஷன் இல்லாட்டி N நியூக்ளியோடைட் அடிஷன் வந்து அக்கர் ஆகும். அதை நான் அடுத்த ஸ்லைடில் டிஸ்கஸ் பண்ணுறேன், P நியூக்ளியோடைட் N நியூக்ளியோடைட் அடிஷனை. தென் கடைசியாக என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி சிங்கிள் ஸ்டாண்டர்ட் பிரேக்ஸ் இருந்தால் கண்டிப்பாக வந்து அந்த DSBR என்சைம்ஸ் வரும், அதாவது டபுள் ஸ்டாண்ட் பிரேக் ரிப்பேர் என்சைம்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இதை ரெகனைஸ் பண்ணி அந்த பிரேக்கை கிளியர் பண்ணி விட்டுரும். அப்புறம் ஃபைனலாக இந்த சிங்கிள் சீக்வன்சஸ்லாம் தனியாக ஜாயின் ஆகிக்கிடும். இங்கே அந்த பிஜே வந்து கோடிங் ஜாயிண்டாக ஜாயின் ஆகிடும். இதை கோடிங் ஜாயின் சொல்லுவாங்க, இது சிக்னல் ஜாயின் சொல்லுவாங்க. இங்கே ஏன் ரெண்டாக கொடுத்துருக்கு அப்படின்னா ஒன்று இந்த மெக்கானிசம் நடக்கும், இல்லாட்டி இந்த மெக்கானிசம் நடக்கும். இதில் உள்ள டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா டிரான்ஸ்கிரிப்ஷனல் ஓரியன்டேஷனை பேஸ் பண்ணி. இப்போ இங்கே உள்ள ஆரோஹெட்ஸ் கொடுத்துருக்கா, இதில் வந்து ரெண்டும் வந்து ஒரே டைரக்ஷனை வந்து பேஸ் பண்ணி இருக்குது. ஆனால் இந்த இன்வர்ஷனல் ஜாயினிங்ல வந்து ரெண்டும் ஆப்போசிட் டைரக்ஷனை பேஸ் பண்ணி இருக்குதா, இதை பேஸ் பண்ணி தான் வந்து ஜாயினிங் நடக்கும். சேம் டைரக்ஷன்ல வந்து பேஸ் ஆகுறது வந்து டெலிஷனல் ஜாயினிங் வழியா வந்து இதாகும். கடைசியாக கொடுக்குற ப்ராடக்ட் வந்து கோடிங் ஜாயின் தனியாகவும் சிக்னல் ஜாயின் தனியாகவும் தனித்தனியாக வந்துடும். ஆனால் இங்கே அதே ப்ராசஸ் தான் நடக்கும். கடைசியாக வந்து ப்ரொடியூஸ் ஆகுறதுல வந்து சிக்னலிங் ஜாயினும் கோடிங் ஜாயின்ட்டும் ஒரே டிஎன்ஏ ஸ்டாண்டில் தான் இருக்கும், சிக்னலிங் ஜாயின் தனியாக வராது. இது மோஸ்ட்லி இந்த மெக்கானிசம் மோஸ்ட்லி நடக்காது. ஆனால் ஹியூமன்ஸில் வந்து பாதி கப்பா ரீஜன்ஸ் வந்து இப்படிதான் ஜாயின் ஆகும், இந்த இன்வர்ஷன் மெக்கானிசம் வழியாக தான் ஜாயின் ஆகும். இப்போ ஆன்டிபாடி டைவர்சிட்டி இந்த ப்ராசஸ் உங்களுக்கு புரிஞ்சிருந்தது அப்படின்னா ஆன்டிபாடி டைவர்சிட்டி மெக்கானிசம்ஸ் வந்து ஈஸியாக படிச்சிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இஸ் தி மல்டிபிள் ஜெர்ம்லைன் ஜீன் செக்மெண்ட்ஸ். இந்த 7 மெக்கானிசம்ஸ் பேஸ் பண்ணி தான் டைவர்சிட்டி கிரியேட் ஆகும். ஃபர்ஸ்ட் வந்து மல்டிபிள் ஜெர்ம்லைன் ஜீன் செக்மெண்ட்ஸ். An inventory of functional VD and J gene segments in the germline DNA of one human reveals. இப்போ ஹியூமன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் வந்து ஒரே ஒரு வி ரீஜனோ டி ரீஜனோ அந்த மாதிரி ஜே ரீஜனோ இருக்காது. நிறைய டைப்ஸ் ஆஃப் வி செக்மெண்ட்ஸ், டி செக்மெண்ட்ஸ், ஜே செக்மெண்ட்ஸ் இருக்கும். ஹியூமன்ஸில் 51 வி செக்மெண்ட்ஸ், 25 டி செக்மெண்ட்ஸ் அண்ட் 6 ஜே செக்மெண்ட்ஸ். அதே மாதிரி இது வந்து ஹெவி செயினில். கப்பால வந்து 40 வி செக்மெண்ட்ஸ் இருக்கும், 5 ஜே செக்மெண்ட்ஸ் இருக்கும். அண்ட் லாம்டால வந்து 31 வி செக்மெண்ட்ஸ் இருக்கும், 4 ஜே செக்மெண்ட்ஸ் இருக்கும். இதெல்லாம் கம்பைன் ஆகும்போது ப்ரொடியூஸ் ஆகுற காம்பினேஷன்லேயே டைவர்சிட்டி கிரியேட் ஆகும்.
இதுல உள்ள ஃபர்ஸ்ட் வி செக்மெண்ட் எடுத்து இதுல உள்ள செகண்ட் டி செக்மெண்ட்ஸ் எடுத்து இதுல உள்ள ஃபிஃப்த் இதை ஜாயின் பண்ணா அது ஒரு காம்பினேஷன் கிடைக்கும். இதே மாதிரி நிறைய காம்பினேஷன்ஸ் இதுலயே ப்ரொடியூஸ் ஆகும். தட் கிரியேட்ஸ் டைவர்சிட்டி. ஹியூமன்ஸ்ல மட்டும் இல்ல, மவுஸ்லயுமே அப்படிதான். மவுஸ்ல வந்து அந்த ஜீன் செக்மெண்ட்ஸ் எவ்வளவு இருக்குங்கிறது ஸ்பீஷிஸ் டு ஸ்பீஷிஸ் டிஃபர் ஆகும். ஏன் இப்போ இது வந்து ஒரே ஒரு ஹியூமன்ல வந்து கண்டுபிடிச்சது இதெல்லாம். இப்போ வேற ஒரு ஹியூமன் எடுத்து கண்டுபிடிச்சா மேபி 53 இருக்கலாம், 27 இருக்கலாம். அந்த மாதிரி ஒவ்வொரு இண்டிவிஜுவலை பேஸ் பண்ணி அந்த ஜெர்ம் லைன்ல உள்ள எத்தனை ஜீன் செக்மெண்ட்ஸ் இருக்கோ அதை பேஸ் பண்ணி அவ்வளோ டைவர்சிட்டி ஆஃப் ஆன்டிபாடிஸ் வந்து கடைசியாக கிரியேட் ஆகும். காம்பினேட்டோரியல் விஜே விடிஜே ஜாயினிங் நான் சொன்னேன்ல, அந்த காம்பினேஷன் எப்படி வந்து கம்பைன் ஆகுதோ அதை பேஸ் பண்ணி அவ்வளோ காம்பினேஷன் கிரியேட் ஆகும். ஹியூமன்ஸ்ல எடுத்துட்டோம் அப்படின்னா இது ஹெவி செயின்குரியது, இது கப்பா செயின்குரியது, லாம்டா செயின்குரியது. பி செக்மெண்ட்ஸ் வந்து 51 இருக்குது ஹியூமன்ஸ்ல. ஸோ டி வந்து 27 இருக்குது அண்ட் ஜே வந்து 6 இருக்குது. இப்போ இதெல்லாம் ஒவ்வொன்றா கம்பைன் பண்ணா இவ்வளோ காம்பினேஷன்ஸ் வரும். ஹெவி செயின்லேயே இவ்வளோ காம்பினேஷன்ஸ் வரும். அதே மாதிரி கப்பாலையும் காம்பினேஷன்ஸ் வரும், லாம்டாலையும் காம்பினேஷன் வரும். ஹெவி செயின் வந்து கப்பா கூட ஜாயின் ஆகும், இல்லாட்டி லாம்டா கூட ஜாயின் ஆகும். 50% இது 50% அது. ஸோ இது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணி இதோட நான் மல்டிப்ளை பண்ணேன்னா மொத்தம் எனக்கு கிடைக்கிற ஆன்டிபாடிஸ் ஓட காம்பினேஷன்ஸ் வந்து இவ்வளோ கிடைக்கும். அதே மாதிரி மைஸ்ல வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா காம்பினேஷன்ஸ் வந்து இவ்வளோ கிடைக்கும். பேஸ்ட் ஆன் த நம்பர் ஆஃப் காம்பினேஷன்ஸ் த நம்பர் ஆஃப் ஆன்டிபாடிஸ் வில் பி காட். அதனால தான் நமக்கு வந்து என்ன டைப் ஆஃப் ஆன்டிஜன் கொடுத்தாலும் நம்ம பாடி வந்து அதுக்கு அகேன்ஸ்டாக வந்து ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் பண்ணும் இவ்வளோ காம்பினேஷன்ஸ் வச்சு. த ஜங்ஷனல் ஃப்ளெக்சிபிலிட்டி ஆட்ஸ் டைவர்சிட்டி. நாம அந்த இடத்துல பார்த்தோம் அந்த ஆர்எஸ்எஸ் 1 டர்ன் ஸ்பேஸ் 2 டர்ன் ஸ்பேஸ் தான் இது. இப்போ வியும் ஜேயும் ஜாயின் ஆகும்போது இது ரெண்டும் வந்து ரிமூவ் ஆகும்ல. அப்படி ரிமூவ் ஆகும்போது சிக்னல் ஜாயின்ஸ் வந்து கரெக்டாக வந்து இருக்கிறது அப்படியே ஜாயின் ஆயிரும். ஆனால் அந்த கோடிங் ஜாயின்ஸ் வந்து 1-2 விட்டு இல்லாட்டி 1-2 ஆட் ஆகி ஜாயின் ஆகும். இங்கே வந்து அந்த ஜங்ஷனல் ஜாயின் ஆகும்போது ஏற்படுற அந்த டைவர்சிட்டியே வந்து நிறைய ஆன்டிபாடிஸ் கிரியேட் பண்ணும். பி அடிஷன் நான் அந்த மெக்கானிசம் டீச் சொன்னேன்ல இந்த இடத்துல பி அடிஷன் இல்லாட்டி என் அடிஷன் இந்த ஹேர்பின் லூப் வந்து கரெக்டாக வந்து எண்டோநியூக்ளியஸால க்ளீவ் ஆகும்போது இந்த இடத்துல பி அடிஷன் இல்லாட்டி என் அடிஷன் வந்து அக்கர் ஆகும். அதுதான் இது. அந்த ஹேர்பின் கரெக்டாக க்ளீவ் ஆகும்போது பி அடிஷன் வந்து அக்கர் ஆகும். அது ஏன் பி அடிஷன் சொல்றாங்கன்னா 2-3 அடிஷன் வந்து இப்போ க்ளீவ் ஆனதுக்கப்புறம் 2-3 நியூக்ளியோடைட்ஸ் வந்து ஆட் ஆகி அந்த ரிப்பேர் என்சைம்ஸ் வந்து ஆட் பண்ணி இதை அப்படியே ஃபில் பண்ணி விட்டுரும். இப்படி ஃபில் பண்ணும்போது கடைசியாக ஒரு பேலண்ட்ரோமிக் சீக்வன்ஸ் கிடைக்கும். அதனால தான் பி அடிஷன் சொல்றாங்க. இங்க பார்த்தா தெரியும் டிஏடிஏன்னு இருக்கா, ஆப்போசிட்ல டிஏடிஏன்னு இருக்கும். இங்கே டிசிஜிஏன்னு இருக்கா, அதே மாதிரி ரிவர்ஸ்ல இருக்கும் டிசிஜிஏ. இந்த பேலண்ட்ரோமிக் சீக்வன்ஸ் கிடைக்கிறதுனால தான் இந்த பி அடிஷன் சொல்றாங்க. என் அடிஷன் வந்து ஹெவி செயின்ல மட்டும்தான் அக்கர் ஆகும். இது வந்து ஆப்ஷனல். அக்கர் ஆகாமையும் இருக்கும், அக்கர் ஆகவும் செய்யும். அதுலேயுமே டிஃப்ரெண்ட் நிறைய டைவர்சிட்டி ப்ரொடியூஸ் ஆகும். இப்போ அந்த ஆப்பிள் லுக் க்ளீன் ஆகும்போது இதில் வந்து ஒரு 2 நியூக்ளியோடைட் ஆட் ஆகிட்டு அதுக்கப்புறம் அதோட ஆப்போசிட் சீக்வன்ஸ் போட்டுருச்சா, இதில் வந்து 2 நியூக்ளியோடைட் ஆட் ஆகி அதுக்கப்புறம் ஒரு 3 நியூக்ளியோடைட் இங்கே ஆட் ஆயிருக்கு. இந்த மாதிரி 4 நியூக்ளியோடைட் ஆட் ஆகலாம், 5 ஆட் ஆகலாம். இப்படியே போய் 15 நியூக்ளியோடைட்ஸ் வரைக்கும் வந்து என் நியூக்ளியோடைட் அடிஷன்ல வந்து ஆட் பண்ணலாம். இதுவே வந்து ஹை டைவர்சிட்டி கிரியேட் பண்ணும். நெக்ஸ்ட் டைவர்சிட்டி வந்து சோமேட்டிக் ஹைப்பர் மியூட்டேஷனால கிரியேட் ஆகுது. நான் நேற்று டீச் பண்ணும்போது செகண்டரி லிம்ஃபாய்டு ஆர்கன்ஸ்ல வந்து பிரைமரி ஃபாலிகல்ஸ் செகண்டரி ஃபாலிகல்ஸாக கன்வெர்ட் ஆகி அந்த இடத்துல ஜெர்மினல் சென்டர் கிரியேட் பண்ணுன்னு சொன்னேன்ல. அதில் வந்து ஹை அமௌண்ட் ஆஃப் பி செல்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா ஆல்ரெடி ப்ரொடியூஸ் ஆகி வச்சிருக்கோம்ல விஜே அண்ட் விடிஜே யூனிட்ஸ்லாம் வந்து ஆன்டிபாடிஸ்ல இருக்கும். ஆனால் இந்த இடத்துல என்ன ஆகும்னா மியூட்டேஷன் சக்கர் ஆகும். அதாவது இப்போ ஒரு நியூக்ளியோடைட் எடுத்து ஒரு அமினோ ஆசிட் எடுத்து இன்னொரு அமினோ ஆசிட் இன்சர்ட் பண்றது, அந்த மாதிரி இன்சர்ஷன் இல்லாட்டி டெலிஷன் அந்த மாதிரி நடக்கும். மோஸ்ட்லி இன்சர்ஷன் டெலிஷன் அக்கர் ஆகாது, சப்ஸ்டியூஷன் தான் நடக்கும். அந்த மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணும்போது அதுலேயே ஹை டைவர்சிட்டி கிரியேட் ஆகும்.
நெக்ஸ்ட் டைவர்சிட்டி எப்படி கிரியேட் ஆகுதுன்னா காம்பினேட்டரியல் அசோசியேஷன்ஸ் ஆஃப் ஹெவி அண்ட் லைட் செயின்ஸ். இங்கே நாம வந்து ஹெவி செயின்லேயே இத்தனை காம்பினேஷன்ஸ் பார்த்தோம். இப்போ இந்த ஹெவி செயினும் லைட் செயினும் வந்து கம்பைன் ஆகும்போது நிறைய டைவர்சிட்டி ப்ரொடியூஸ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் 8 to 62 டைப்ஸ் ஆஃப் ஹெட் செயின்ஸ் வந்து நம்ம ஹியூமன்ஸில் ப்ரொடியூஸ் ஆகும். 320 லைட் செயின்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். இது ரெண்டுத்தையும் இதோட ஃபர்ஸ்ட் இதை எடுத்து இதோட ஃபர்ஸ்ட் இதோட கம்பைன் பண்ணி அந்த மாதிரி பண்ணும்போது அந்த ஹெவி செயின் லைட் செயின் காம்பினேஷனே வந்து அவ்வளோ வரும். that also creates diversity. And finally, let's discuss about synthesis of antibody and secretion. இதுல ஒன்றும் இல்லை, இதை ஒரு பி செல்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. அண்ட் திஸ் பி செல் அதோட நியூக்ளியஸ்ல வந்து லைட் செயினும் ஹெவி செயினும் ப்ரொடியூஸ் பண்ணி எம்ஆர்என்ஏயா வெளியே வரும். நான் சொன்னேன்ல அந்த லீடர் சீக்வன்ஸ் ஃபர்ஸ்ட் அந்த விடிஜேக்கு முன்னாடி ஒரு லீடர் சீக்வன்ஸ் இருக்கும்ல, அந்த லீடர் சீக்வன்ஸ் வந்து லீட் பண்ணி இந்த ரீஜியன் என்னன்னா எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்ல உள்ள அந்த சிஸ்டனே ரீஜியன். எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் அந்த ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்ல வந்து ப்ரோட்டீன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும் கரெக்டா. அந்த நியூக்ளியஸ்ல இருந்து ப்ரொடியூஸ் ஆகிற ப்ரோட்டீன்ஸ் வந்து அந்த லீடர் சீக்வன்ஸ் வந்து இந்த இடத்துக்கு கொண்டு வரும். இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா லைட் செயின் ரீஜனும் ஹெவி செயின் ரீஜனும் கம்பைன் ஆகி ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் ஆகி தென் இட் ரீச்சஸ் தி கோல்கி apparatus and finally it starts as vesicle and secreted out. இப்போ அந்த செக்ரீட்டட் இப்போ அந்த ப்ரொடியூஸ் ஆன ஆன்டிபாடியில வந்து டிரான்ஸ்மெம்பரேன் அதாவது அந்த வெளியே அந்த செல்லோட டிரான்ஸ்மெம்பரேன் இருக்கும்ல, அந்த டிரான்ஸ்மெம்பரேன் செக்மெண்ட்டை வந்து இந்த ப்ரொடியூஸ் ஆன ஆன்டிபாடியில இருந்துச்சு அப்படின்னா தட் மீன்ஸ் இஃப் த ப்ரொடியூஸ் ஆன்டிபாடி இஸ் ஹைட்ரோபோபிக் அப்படின்னா அந்த செக்ரீட்டட் ஆன்டிபாடியோட மெம்பரேன்ல அட்டாச் ஆகி வெளியே போகும். இப்போ அந்த ஆன்டிபாடி ஹைட்ரோஃபைலிக்கா இருந்தது அப்படின்னா மெம்பரேன் அட்டாச் ஆகாம சும்மா ஃப்ரீயாவே வந்து அந்த செக்ரீட்டரி வெசிக்கிளோட அட்டாச் ஆகி வெளியே போய் ப்ரெசென்ட் ஆகும். அண்ட் திஸ் இஸ் சிந்தசிஸ் அசம்பிளி அண்ட் செக்ரீஷன் ஆஃப் ஆன்டிபாடி.